இந்தியன் பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்ல எப்படி அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்றது, அதுக்கப்புறம் அக்கௌண்டோட இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி எல்லாமே கம்ப்ளீட்டா எப்படி பாக்குறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸுமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்தியன் பேங்கோட நெட் பேங்கிங் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா எம் பாஸ்புக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளீஸ் செலக்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைடில் வியூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கீழே உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அவைலபிள் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்க முடியும். கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்தது போனது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கும். அது எல்லாமே பார்த்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வந்திருக்கும். எல்லாமே அப்படியே ஸ்க்ரால் பண்ணணும் எல்லாமே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்காது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சைடில் ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ மினிமம் அமௌண்ட், மேக்ஸிமம் அமௌண்ட், இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளே அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் டேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் டேட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டேட் வரைக்கும் என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது, எவ்வளோ அமௌண்ட் போயிருக்கு வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டேட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணி வியூ கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டைப் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே செலக்ட் கேட்கும். செலக்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்டான டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் வேணுமா, இல்லாட்டி டெபிட் ஆன டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்கும். உங்களோட அக்கௌண்ட்டில் அமௌண்ட்லாம் வந்திருக்கும்ல, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டு. இப்போ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வெளியில் நீங்கள் அனுப்பியிருப்பீங்க இல்லை பண்ணியிருப்பீங்க வெளியில் டிரான்சாக்ஷன், அது டெபிட்டு. உங்களுக்கு எந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் பார்க்கணுன்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வியூ கொடுத்துட்டிங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இந்தியன் பேங்க் அக்கௌண்டோட பேலன்ஸ் எப்படி செக் பண்றது, டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி எப்படி பாக்குறது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.